உணவு வழங்கும் இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி வச்சதில் நான் உள்ளபடியே பெருமை அடைகிறேன். என்னதான் சத்துணவு, டயட், எக்ஸசைஸ்ன்னு இருந்தாலும் நாம் ஆரோக்கியமாக வாழணும்னா அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா தூய்மை தான். வெயில், மழை, வெள்ளம், புயல்னு இந்த மாநகரம் எந்த பேரிடரை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டு வருவதில் உங்களுடைய பணிதான் மிக முக்கியமாக இருக்கு. உங்களுடைய ஒப்பற்ற உழைப்பால தான் நம்முடைய சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கு. உங்களால் தான் நீர்நிலைகள் தூய்மையாக இருக்கு. உங்களால் தான் குழந்தைகள் நலமாக பள்ளிக்கெல்லாம் போயிட்டு வராங்க. நான் இந்த சென்னை மாநகருக்கு மேயராக பொறுப்பேற்ற போது தலைவர் கலைஞர் எனக்கு என்ன அறிவுரை சொன்னார்னா, இது பதவி அல்ல, பொறுப்புன்னு சொன்னார். அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க செய்யறதும் வேலை இல்லை, அது சேவை. சென்னையில் நைட் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். பகலெல்லாம் பிஸியாக இருக்கிற இந்த சிட்டியில் ஊரே அடங்கின பிறகு ஓய்வில்லாமல் உழைக்கிறவங்க நீங்கள் தான். உங்களோட அர்ப்பணிப்பு மிக்க சேவை உணவை பார்த்து நான் மட்டுமில்லை, இந்த மாநகரமே நன்றி உணர்ச்சியோடு உங்களை வணங்குது. ஒட்டுமொத்த சென்னை சார்பாக உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த சென்னைக்கு மேயராக பொறுப்பேற்றப்போ தூய்மையான நகரா இந்த நகரை உயர்த்தணும்னு நினைச்சேன். அதுக்காக தூய்மை பணிகளில் இயந்திரங்களை பயன்படுத்த நாங்கள் தொடங்கணும். குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து போட்டு அதை மேலாண்மை செய்யணும்னு பல்வேறு முன்னெடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்தேன். அதெல்லாம் தான் இன்னைக்கு நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றத்திற்கு முதல் படி. இந்த மாநகரத்தை தூய்மையாக பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. உங்களுடைய மாண்பு காக்கப்படணும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும், உங்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும். இதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதி பயணத்தில் உங்கள் சுயமரியாதையை காத்து உங்கள் பசியை போக்கிடத்தான் இன்னைக்கு இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த திட்டத்தின்படி தூய்மை பணியாளர்களுக்கு அவனுடைய பணிகளுக்கு இடையில உணவு வேளையில சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த உணவு வழங்கப்படும். தூய்மையான முறையில் சமைச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு சூடு குறையாமல் இருக்க வெப்பக்காப்பு பையில் அதை எடுத்து செல்லப்பட்டு தூய்மை பணியாளர்கள் பணியாற்றக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே உள்ளாட்சி அமைப்புக்கு சொந்தமான கட்டிடத்தில் உணவு பரிமாறப்படும். நம்முடைய நலனுக்காக உழைக்கிற மக்களுக்கு உணவு அளிக்கிறது அரசினுடைய பொறுப்பு என்கிற அந்த உணர்வோடு தான் இந்த திட்டம் செயல்படுத்துகிறோம். இது இல்லாமல் தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளருடைய நலனுக்காக நம்முடைய கழக ஆட்சி காலத்தில் மற்ற முக்கியமான திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்கிறோம். அது பற்றி நான் சுருக்கமாக சொல்லணும்னா, 2006, 2011 தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் அமைக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கான நலத்திட்டங்களை வழங்குவதற்கு அது வழிவகை செஞ்சோம். தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம், இப்படி பல திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சு. தாட்கோ நிறுவனம் மூலமாகவும் தூய்மை பணியாளர்களின் வாரிசுகளுக்கு
தொழில் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவங்க தொழில் முனைவோராக வழிவகை செய்யப்பட்டுச்சு. தூய்மை பணியாளருக்கு சுகாதார காப்பீடு, பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குதல், தடுப்பூசி முகாம்கள் ஆகியவைகள் கட்டாயமாக்கப்பட்டன. நகர்ப்புற பகுதியில் தூய்மை பணியாளர்கள் தள்ளுவண்டி பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை போக்க 3 சக்கர மிதிவண்டி வாகனங்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள் வழங்க நடவடிக்கை எடுத்தோம். நகர்ப்புற தூய்மை பணியாளருக்கு முதல் முறையா அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடிய திட்டம் துவங்கப்பட்டுச்சு. மேலும் பாதாள சாக்கடை அடைப்பை நீக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு பணியின் போது இறக்க நேரிட்டால் அவங்க வாரிசுகளுக்கு கருணை தொகையாக 30 லட்சம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. இதோட தொடர்ச்சியா இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி மதுரையில் நான் தொடங்கி வச்சேன். இந்த திட்டத்தில் நான் முதல்வன் திறன் பயிற்சி, பாதுகாப்பு உபகரணம் வழங்குதல், ஹெல்த் இன்சூரன்ஸ், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் தொடர் உடல்நல பரிசோதனைகள் மற்றும் மாற்று வாழ்வாதார நடவடிக்கைகள் ஆகியவற்றை தடையின்றி பெற ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இதுக்காக 50 கோடி ரூபாய் அறக்கட்டளை நிதி உருவாக்கப்பட்டு தூய்மை பணியாளர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை மேம்படுத்தப்பட நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். சென்னை மெட்ரோ வாட்டர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய அனைத்து பணிகளும் முழுமையாக இயந்திரமயம் ஆக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய நல்ல திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கு. இவ்வளவு செஞ்சிருந்தாலும் உங்களுக்கான தேவைகள் இன்னும் நிறைய இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நிச்சயமா சொல்றேன், அதையெல்லாம் நம்ம திராவிட மாடல் அரசு படிப்படியாக செய்யும் என்பதை நம்பிக்கையோடு தெரிவிக்கிறேன்.